ஐயுஎம்எல்ல இருந்து வரக்கூடிய எம்எல்ஏங்களுக்கு வந்துட்டு பெரிய ஊழல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இது என்ன தப்பு தண்டா என்னன்னு தெரியறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும். அதனால ஊழல் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே திமுகலேருந்து அதிமுகலேருந்து ஒருத்தர் வராரு, மந்திரியா வராருன்னா வந்த உடனே எப்படி கல்லா கட்டுறதுன்னு தெரியும். புதுசா ஒரு அமைச்சருக்கு தெரியாது. பழைய இப்போ சேகர்பாபுலாம் போனால் இந்த உண்டியலில் எவ்வளோ வரும், அந்த உண்டியலில் எவ்வளோ வரும், எவ்வளோ நகை இருக்குது, எத்தனை கோயில் வாடகை வருது, என்ன ஏது எல்லாம் தெரியும். தப்பு தண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். புதுசாக இப்போ நீங்கள் ரமேஷை போடுறீங்க, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவை அறநிலைத்துறை அமைச்சராக போகிறீங்கன்னா, ரமேஷ்க்கு வந்து எந்தெந்த கோயில் எங்கே இருக்குன்னு தான் தெரியும். இதோட வருமானம் என்ன, நம்ம வந்து திருச்சியில் இருக்கிற சமயபுரம் வருமானம் என்ன, பழனி வருமானம் என்ன, அப்படின்னா அந்த டாப் 5 வருமானம் எதுன்னு தெரியறதுக்கே 1 மாதம் ஆகிடும். அப்புறம் அதில் எங்கே தப்பு நடக்குது. இன்னைக்கு பேசுகிறாங்க திராவிடம் கீவிடம் அதெல்லாம் சொல்கிறீங்க. சேகர்பாபுவால் இந்த ஆட்சிக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுங்களா? அவர் அந்த வண்டிக்கு பின்னாடி போகிறத பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பேரே இந்த மாதிரி ஆட்கள் வண்டிக்கு முன்னாடி போகிறதுனால தான் வந்துச்சு.